அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலே எமக்கு உதவியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பது போன்று எமக்கு எதிராக செயற்படக்கூடிய விரோதிகளும் இருக்கத்தான் செய்வார்கள். நபிமார்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களும் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக செயற்படக்கூடிய விரோதிகளும் இருக்கத்தான் செய்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நம்ரூத் என்ற அரசன் இருந்திருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக ஃபிரௌன் இருந்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற விரோதிகள் இருந்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, உலக வாழ்க்கையிலே விரோதிகள் இருப்பது என்பது இயற்கையான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை உயர்த்துவதற்காக வேண்டி, ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அதற்கெதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்குவார். அன்பானவர்களே, எப்பொழுதும் ஒன்றுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் மாத்திரம் இருந்தால் ஒன்றை நாம் சரியாக செய்ய முடியாது. ஒன்றுக்கு எதிராக செயற்படக்கூடிய, ஒன்றுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய மக்கள் இருந்தால்தான் எமது விடயங்களை நாம் சரியாக உறுதிப்படுத்தி கொண்டு அதை முன்னேற்றுவதற்கு அது காரணமாக அமையும். அன்பானவர்களே, உலகத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக 2 முறையிலே எதிர்ப்புகள் வந்திருக்கின்றன. ஒன்று ஆயுத ரீதியான போராட்டம், இரண்டாவது சிந்தனை ரீதியான போராட்டம். இந்த 2 ரீதியிலும் இஸ்லாத்துக்கு எதிராக விரோதிகள் போர் தொடுத்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, எப்பொழுது இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடக்கின்றதோ அந்த நேரத்திலே இஸ்லாம் அதற்கேற்றவாறு உயிர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அதற்கு எதிராகவும் இஸ்லாம் அதற்கு போராடி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இதைவிட பயங்கரமான ஒரு போராட்டம் தான் சிந்தனை ரீதியான போராட்டமாக இருக்கின்றது. இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி, முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி, முஃமின்களை அவர்களுடைய உறுதியை விட்டும் அவர்களுடைய ஈமானை விட்டும் பழுதாக்குவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் ஒவ்வொரு காலத்திலும் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள். அந்த போராட்டம் அது சிந்தனை ரீதியான போராட்டமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பாக முஸ்லீம்களுடைய சிந்தனையை பழுதாக்கக்கூடிய சில விரோதிகளை சொல்லி இருக்கின்றார். அந்த விரோதிகளை நாம் இனம் கண்டு வாழ்க்கையிலே இவர்கள் விரோதிகள், இவர்கள் எமக்கு எதிராக எமது சிந்தனையை, எமது ஈமானை, எமது இஸ்லாத்தை பழுதாக்குவதற்காக வேண்டி முயற்சிக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் விளங்கி அவர்களை விட்டும் தூரமாகுவது எமது கடமையாக இருக்கின்றது. அதில் மிக பெரும் ஒரு விரோதி தான் அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு விரோதியாக இருக்கின்றான், அவனை நீங்கள் விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஷைத்தான் எப்படிப்பட்ட விரோதத்தை காட்டுகின்றான்? அல்லாஹ்வுக்கு முன்னால் சவால் விட்டான், அவர்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களுக்கு முன்னாலும் சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாஇலிஹிம். நான் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் நான் வந்து அவர்களை வழிகெடுப்பேன். வல தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். இந்த மக்களில் அதிகமானவர்கள் உன்னை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் சவால் விட்டான். அல்லாஹ் சொன்னான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். தூய்மையான அடியார்கள், இவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தானுன் இல்லா மன் இத்தபஅக மினல் காவீன். நிச்சயமாக என்னுடைய தூய்மையான அடியார்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நீ உன்னுடைய ஆதிக்கத்தின் மூலமாக வழிகெடுக்க முடியாது. இல்லா மன் இத்தபஅக மினல் காவீன். ஒரு கூட்டம் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய கூட்டம் இருக்கின்றார்கள், அவர்கள் உன்னை பின்பற்றி அவர்கள் வழி தவறி உன்னுடைய போராட்டத்துக்குள் சிக்கிக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, எமக்குள்ள மிக பெரும் ஒரு விரோதி தான் ஷைத்தானாக இருக்கின்றார். 2வது விரோதி தான் எமக்குள்ளால் இருக்கக்கூடிய விரோதி உள்ளமாக இருக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை குர்ஆன் பேசுகின்றது, இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி. நிச்சயமாக உள்ளம் எப்பொழுதும் மோசமானதை சொல்லி ஏவிக்கொண்டே இருக்கும். நல்லதன் பக்கம் எமது உள்ளம் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டாது. எப்பொழுதும் எமது உள்ளம் மோசமான காரியத்தின் பக்கம் எம்மை தூண்டி கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, எமக்குள்ளால் இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு விரோதி தான் உள்ளமாக இருக்கின்றது. உள்ளத்தை எப்பொழுது நாம் கட்டுப்படுத்தி, எமது மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரிய முறையிலே நாம் அதை
முறைப்படுத்தி கொள்வோமோ இந்த நேரத்திலே நாம் தான் உலகத்திலும் வெற்றி பெற்றவர்கள், நாளை மறுமை நாளையிலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இஸ்லாத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒரு கூட்டம், சிந்தனை ரீதியாக இஸ்லாத்துக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்பொழுதும் ஒவ்வொரு காலத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நபியுடைய ஒரு ஹதீஸை நாம் ஞாபகத்திலே வைக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். அல்லாஹ் 2 கட்டத்திலே தன் பக்கம் போருக்கு, யுத்தத்துக்கு வருமாறு அழைக்கின்றான். ஒரு கட்டம், நீங்கள் வட்டியை சாப்பிடுகின்றீர்களா, அல்லாஹுடன் அல்லாஹுடைய ரசூலுடன் யுத்தம் செய்ய தயாராகுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். 2வது கட்டம், என்னுடைய ஒரு நேசரை யார் விரோதிக்கிறாரோ, என்னுடைய ஒரு நல்ல ஒரு அடியாரை யார் அவருக்கு எதிராக செயற்படுகின்றாரோ, அல்லாஹ் சொல்கின்றான், ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவருடன் யுத்தம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அன்பானவர்களே, எமது கடமைகளிலே கையை வைக்கின்றார்களா, எமக்கு எதிராக செயற்படுகின்றார்களா, முஸ்லீம்களுடைய உரிமைகளிலே அவர்கள் பாழாக்கக்கூடிய முறைகளிலே, அதை பறிக்கக்கூடிய முறைகளிலே, அதை சரியான முறையிலே கொடுக்காமல் செயற்படுகின்றார்களா, இது முஸ்லீம்களுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு எதிராக செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு போராட்டமாக இருக்கின்றது. இதற்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸை விட்டு பிரியும் பொழுது துஆ செய்வார்கள், வன்சுர்னா அலா மன் ஆதானா, யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக யார் செயற்படுகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக எமக்கு நீ உதவி செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அன்பானவர்களே, எமக்கு எதிராக செயற்படக்கூடிய விரோதிகள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இதற்காகவே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம்தான் துஆவாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இவர்களுடைய எதிர்ப்பிலிருந்து, இவர்கள் செய்யக்கூடிய முயற்சியிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் துஆ செய்வதுடன் நாம் சில முயற்சிகளை செய்வதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, விரோதிகளை நாம் நண்பர்களாக மாற்றலாம், விரோதிகளை நாம் நண்பர்களாக மாற்றலாம். நண்பர்கள் விரோதிகளாக மாறிவிடுவார்கள், இதே போன்று விரோதிகள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள். அதற்குரிய முறை எமது கையிலே தான் இருக்கின்றது. நாம் செயற்படக்கூடிய செயற்பாட்டின் மூலமாகத்தான் நண்பர்களும் உருவாகின்றார்கள், விரோதிகளும் உருவாகின்றார்கள். எமது செயற்பாடுகள் மிகச் சிறப்பாக இருக்குமானால் உண்மையில் நிறைய நண்பர்களை நாம் உலகத்திலே சம்பாதித்து கொள்ளலாம். எமது செயற்பாடுகள், எமது பண்பாடுகள், எமது அஹ்லாக்குகள் மோசமாக அமையும் என்றால் அன்பானவர்களே, நிறைய விரோதிகளை நாம் சமூகத்திலே சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸாக இருக்கின்றது. சிலர் இமாம்களுடைய கருத்தாக சொல்லி இருக்கின்றார்கள், ஒருவரை நீ நேசிக்க வேண்டும் என்றால் ஒரு அளவு நீ அவரை நேசி. காரணம், ஒரு நாள் உன்னுடைய கோபக்காரனாக, உனக்கு எதிராக செயற்படக்கூடியவராக மாறிவிடலாம். ஒருவரை நீ வெறுப்பதாக இருந்தால் ஒரு அளவுடன் அவரை நீ வெறுத்துவிடு. காரணம், ஒரு நாள் அவர் உன்னுடைய நண்பனாக மாறிவிடலாம் என்பதை உலமாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, நண்பர்களை சம்பாதிப்பதும் விரோதிகளை நாம் சம்பாதித்துக் கொள்வதும் எமது கையிலே, எமது பண்பாடுகளிலே இருக்கின்றது. எனவே நாம் எமது பண்பாடுகளை, எமது செயற்பாடுகளை மிகச் சிறப்பாக ஆக்கி கொள்ளும் பொழுது வாழ்க்கையிலே எதிர்ப்புகளை நாம் குறைத்து கொண்டு நட்புகளை நாம் உருவாக்கி கொள்ளலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிகச் சிறந்த செயற்பாடு அஹ்லாக்குடையவர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.